என்ன குண்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சமைக்க போகிறேன் தங்கம். என்ன சமைக்க போற? ஹை புரோட்டீன் சாண்ட்விச் செய்ய போகிறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேல்ல, சரி. அதனால அது எல்லாமே செய்ய போகிறேன் நான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாவா? அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை கொஞ்சம் சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கார்லிக்கு, ரெட் சில்லி, சிக்கனு, ஓகே, அப்புறம் எக்கும் நமக்கு வேணும். ஃபஸ்ட் நம்ம வாட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு வச்சுக்கணும், ஓகேயா. அதுக்கப்புறம் இதில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வச்சுட்டு, ஏன்னா எனக்கு சின்ன இட்லி பாத்திரம் இல்லையா அது, அதனால் அந்தளவுக்கு இதில் வைக்க முடியல. ஸோ அதில் நான் வந்து ஒரு இதில் சிக்கன் வச்சுக்கிறேன். அம்மா 5 எக் வாங்கிட்டு வந்தேன். இந்த 5 எக் வந்து 5 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா மணிக்கு 250 வரும் இந்த 5 எக்கு. 6 எக்கு, ஓகேயா. இப்போ இந்த எக்கு வந்து இதில் உடைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா இதுலேருந்து இது எடுக்க முடியாது. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுறோம் இல்லையா, அப்போ மக்கள் எல்லோரும் இதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் போடுறோம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 2 எக் மட்டும் போட்டால் போதும், ஓகே. என்ன இது ஏதோ சாண்ட்விச் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு இருக்க? எக்கு அது. எக்கா? ஓ ஓகே. எல்லாத்தையும் போட்டு உள்ளே மூடிடணும். தங்கம் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி அடுப்பு பற்ற வைக்க மறந்துடும் பாருங்க. பத்தவை இது அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணலாம். பிரெட் இருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து சீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், பர்கர் சீஸு. அப்புறம் வந்து கேப்சிகம், ஓகே. இது வாங்கிட்டு வந்து இதெல்லாமே இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகே. நாங்கள் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா. பாரு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, எக்கும் நல்லா வெந்துருச்சு, ஓகேவா. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம், ஓகே. அதுக்கு முன்னாடி கேஸை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். நான் வந்து இப்போ இது எல்லாமே இதில் எடுத்து வச்சுக்கிறேன், ஓகே. சிக்கனை தனியாக இதில் வச்சுட்டு எக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறேன், ஓகே. மிக்ஸி ஜாரில் வச்சுக்கிறேன். எக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. 2 எக்கு போட்டிருக்கேன், ரெண்டுமே நல்லா கேக்கு மாதிரி இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்ல பாயிலாகி அழகா இருக்கு பார்க்கவே. கார்லிக் எல்லாம் வச்சல, அது எப்படி பாயில் ஆகிருக்கு பார்க்கலாம். இதுலேயே ஒரு சின்னதாக ஒரு சிக்கன் வச்சேன், அதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு தங்கம். பாரு, அழகாக இருக்குல்ல, சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது பார்க்கவே. நான் வந்து ஒரு நம்ம 2 காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது வந்து 2 வந்து நார்மல் காஞ்ச மிளகாய் போட்டேன், 2 வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டேன். ஒன்று வந்து ஸ்பைசிக்கும், ஒன்று வந்து கலருக்கும். காஷ்மீரி மிளகாய் போட்டாலே நல்லா கலர் கொடுக்கும்ல, அதனால 2 காஷ்மீரி மிளகாய் போட்டேன். இது எடுக்கவே முடியல, ஓகே. இப்போ வந்து இது நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் சூடு வந்து கம்மியானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து பட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இந்த சிக்கன் வந்து நம்ம பீஸாக வந்து தனித்தனியாக வந்து பீஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பீஸ் ஆகி லைட்டாக சூடாக இருக்குது. சூடு கம்மியானது நம்ம நல்லா பீஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகே.
அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். தங்கம், மைனஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எப்படி இருக்குது பாரு, ஜூஸியாக இருக்கா பார்க்கவே. நல்லா அழகாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கனும் வந்து நல்லா போட்டு உதிரியாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா அது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக புளிப்பு தன்மையாக இருக்கும். அதனால இப்போ வந்து இதில் வந்து மயோனைஸை போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மைனஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் செய்கிறோம்ல. இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து அதோட ஜூஸி எல்லாம் இதில் இறங்கும். நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்க்க. சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க. இதில் க்ரீன் சில்லி கூட போடலாம், வேணும்னா ஸ்பைசி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்பைசிக்காக வந்து காஷ்மீரி மிளகாயும் போட்டிருக்கேன், நார்மல் மிளகாயும் போட்டிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி ஸ்பைசியாக தான் இருக்குது, அதனால் நமக்கு வேண்டாம். இந்த டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ஆகிறன்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. டயட்டில் இருக்கிறவங்க ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெட் இருக்கு இல்லையா, ப்ரெட்டை வந்து ஜஸ்ட் வந்து பேனில் போட்டு சூடு மட்டும் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே கூட வச்சு, பட் அவ்வளவும் அந்த ஒரு இது இருக்காது, டேஸ்ட் இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு நான் வந்து சூடு மட்டும் பண்ணிக்கிறேன் பேனில் போட்டு. இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து இதில் போட்டு சாப்பிட வேண்டியது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. போதும், லைட்டாக சூடாக இருந்தால் போதும், நமக்கு அவ்வளோவும் வேண்டாம். ஓகே, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து இதில் வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி அவுட் சைடு வாங்குறத வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பயப்படுற விஷயம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே,
நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. பட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது எனக்கு. நீங்கள் கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் எனக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.